இந்த வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் வர அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சி ப்ரோக்ராமிங்கில் 3 இருக்குது. பிரேக்கு, கண்டினியூ, கோ டு அப்படின்ட்டு 3 அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நான் ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணால் தான் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் மெயின் ஃபங்க்ஷன், மெயின் இல்லாமல் எந்த ஒரு சி ப்ரோக்ராமிங்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் மெயின் பிளாக். இதுக்குள்ளே நம்ம கொடுக்கறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். தென் இன்ட்டில் i ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துடலாம். தென் லூப், ஒயில் லூப் கொடுத்துடலாம். i என்னவா இருக்கும், லெஸ் தென் 5 இருந்தால், அதாவது இது கண்டிஷன். i லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஒயில் லூப்குள்ளே வந்துடும். i லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஒயில் லூப்புக்குள்ளே வந்துடும். இதுக்கடுத்து இதில் ஒரு இஃப் கண்டிஷன், அதாவது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். இதில் i ஈக்குவல் டு 4 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இஃப் பிளாக்குள்ளே வந்துடும். இந்த இஃப் பிளாக்கில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். பிரேக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அதாவது எப்போ இந்த இஃப்புக்குள்ளே என்ட்ராகுதோ அப்போவே இந்த ப்ரோக்ராம் விட்டே வெளியே வந்துடும். அதுதான் அந்த பிரேக்குன்றது ஒன்ஸ் பார்த்துருச்சு அப்படின்னா ப்ரோக்ராமிங்கை விட்டு வெளியே வந்துடும். அதுதான் இந்த பிரேக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஒயில் லூப் இங்கே முடியுது. தட் மீன்ஸ் இதுக்கு கீழே தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். %d நான் நியூ லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்த லைனில் நமக்கு அவுட்புட் வரணும். செமிகோலன் கொடுக்கல அப்படின்னா அந்த லைன் முடியாது. தென் i++. உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் லூப்ஸும் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் லூப்ஸும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது கரெக்டாக புரியும். இப்போ நம்ம இது சேவ் பண்ணிடலாம். டெஸ்க்டாப்புக்கு போயிடும். டெஸ்க்டாப்பில் break.c அப்படின்னு சேவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் 2, 3ன்னு நமக்கு பிரிண்ட் ஆகணும். எரர்ஸ் இல்லை, வார்னிங்ஸ் இல்லை. 2, 3 பார்த்தீங்கன்னா 2 and 3ன்னு வந்திருக்கு. இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கும். இங்கே நம்ம ஐக்கு என்னத்தை இன்சுலைஸ் பண்ணியிருக்கோம், 2ங்கிறத இன்சுலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். 2 லெஸ் தென் 5 2 லெஸ் தென் 5 தான். அப்போது இதுக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ளே பார்க்கும். 2 லெஸ் தென் 5. ஃபஸ்ட்டில்
உள்ளே வந்துருச்சு. தென் வந்து இந்த 2 வந்து 4க்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னா இஃப்க்குள்ளே வராது, டைரெக்டாக லூப்புக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும், இந்த printfக்கு போயிடும். தென் 2 வந்து பிரிண்ட் பண்ணிடும். தென் அகெயின் அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். அப்டேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 வந்து 3ஆக மாறிடும். 3 எடுத்துகிட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 3 வந்து லெஸ் தேன் 5ஆ? ஆமாம், 3 வந்து லெஸ் தேன் 5 தான். அப்போது லூப்புக்குள்ளே வந்துடும். லூப்புக்குள்ளே என்ன இருக்குது? இஃப் இருக்குது. இஃப் வந்து மறுபடியும் செக் பண்ணும். 3 வந்து ஈக்குவல் டு 4ஆ? இல்லை. அப்போது அப்படின்னா என்ன பண்ணும்? இஃப்க்குள்ளே போகாது, டைரெக்டாக அடுத்தது லூப்புக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆயிரும். லூப்புக்குள்ளே printf இருக்குது, 3ங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிரும். தென் மறுபடியும் அப்டேட் பண்ணோம். மறுபடியும் அப்டேட் பண்ணால் 4ஆக மாறிடும். இந்த 4 எடுத்துகிட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 4 வந்து லெஸ் தென் 5ஆ? ஆமாம், 4 வந்து லெஸ் தென் 5 தான். அப்போது இதுக்குள்ளே வந்துடும். இப்போ மறுபடியும் இஃப் இருக்குது. இஃப்பு வந்து இஃப்குள்ளே என்ன இருக்குது? ஈக்குவல் டு 4. 4ம் 4ம் ஈக்குவலா? ஆமாம், 4ம் 4ம் வந்து ஈக்குவல் தான். அப்போ என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட்டாக இஃப்க்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ வந்துடும். பிரேக் ஆயிரும். அதாவது இதோட இந்த ப்ரோக்ராமை விட்டே வெளியே வந்துடும். அதனால தான் நமக்கு வந்து 2 and 3 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததை கண்டினியூ பற்றி பார்ப்போம். நான் வந்து ஃபார் லூப் கொடுத்துட்றேன். ஐக்கு வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்சலைஸ் பண்ணிடலாம். இந்த செமிகோலனுக்கு என்ன அர்த்தம்னா இதோட வந்து இன்சலேஷன் முடிஞ்சது அப்படின்ட்டு. தென் I less than 5. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா லூப்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை வந்து பார்த்துட்டு இதுக்கு வாங்க, நமக்கு வந்து உங்களுக்கு வந்து புரியும். தென் இதுக்குள்ளே இஃப் எழுதிக்கலாம். இஃப்பில் வந்து அதே கண்டிஷன் கொடுத்துட்றேன். ஒருவேளை இஃப்பில் இருக்கிறது 4ஆக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பிரேக்கு, இங்கே கண்டினியூ. இதுக்கு கீழே தான் நம்ம வந்து printf ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். %d நியூ லைனு நம்ம வந்து கொடுத்த வேரியபிளை கால் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஓட கண்டினியூட்டி என்னவோ அது வரும். 4ஓட கண்டினியூட்டி என்ன? 5 வரும். அப்படின்னா நமக்கு 2, 3, 5ன்னு வந்து வரணும். சாரி, நமக்கு வந்து 2, 3 தான் வந்திருக்கு. ஏன் நமக்கு வந்து 2, 3 வந்திருக்குன்னா வந்து லெஸ் தென் 5 அப்படின்னு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதனால தான்.
நமக்கு வந்து 2, 3 தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து லெஸ் தென் 5 தான் வந்து கண்டிஷனை கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஈக்குவல் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3, 5ன்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த 2, 3 வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த 4 அப்படிங்கிறதுக்கு இந்த 4க்கு வந்த உடனே 4ம் 4 ஈக்குவலாக இருந்த உடனே இங்கே வந்துச்சு கண்டினியூன்னு என்ன அர்த்தம்? 4ஓட கண்டினியூட்டி. இந்த 4 இருக்குன்னா இந்த 4ஓட கண்டினியூட்டி என்னவா இருக்கும்? அதை வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ 4ஓட கண்டினியூட்டி என்னென்னா 5. அதை வந்து 5 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு டைம் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2, 3, 5. இதான் வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸு, அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம கோ டு பற்றி பார்க்கலாம். ஹெடர் ஃபைல் கொடுத்துக்கிறேன். கோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஜம்ப், பேக்வேர்ட் ஜம்ப் அப்படின்னு 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பற்றி பார்க்கலாம். கோ டு கில் லேப் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த கோ டு அப்படின்றது வந்து இந்த பார்த்துருச்சு அப்படின்னால இந்த கோ டுங்கிற ஸ்டேட்மெண்ட் அடுத்து எங்கே இருக்கோ அங்கே தான் போகும். நம்ம வந்து கோ டூவில் என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து கோலன் வந்து கொடுத்துடணும். கோலன் கொடுத்துட்டு அகெயின் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நான் ஒரு நேம் வந்து கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்னு ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துட்டோம். வந்து சேவ் பண்ணிடலாம்.
ஃபார்வர்ட் ஜம்ப் டாட் சி அப்படின்ற பேரில் நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். எக்ஸ்டென்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். இப்போ வந்து ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஹாய் ராம் அப்படின்னு வந்துடுச்சு. ஹாய் வந்துடுச்சு, கீழே ராம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த நடுவில் இருக்கிற அளவு மட்டும் வரல. அதனால் இது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்ட்டு இருக்குது. ஹாய் அப்படின்றது இருக்குது. தென் அகெயின் கீழே வந்து பார்க்கும். கீழே வந்து கோ டு லேப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கோ டு லேப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போது வந்து பார்க்கும். இந்த கோ டு லேப் அப்படின்னா இந்த லேப் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வேர்டு எங்கே இருக்கோ அதை வந்து தேடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் தாண்டி இருக்குது, ஒரு லைன் ஃபார்வேர்டில் இருக்குது. அதனால தான் இது வந்து ஃபார்வேர்ட் ஜம்ப். வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் இருக்குது, லேபுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்போ லேபுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். லேபில் என்ன இருக்குது, ராம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால தான் ஹாய் ராம் இது ரெண்டும் வந்துச்சு. நடுவில் இருக்கிற ஹலோ வந்து வரல. இதுதான் வந்து இந்த ஃபார்வேர்ட் ஜம்ப். இப்போ நம்ம வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பற்றி பார்க்கலாம். ஃபைல் அப்படியே காப்பி பண்ணிடுவோம். இன்டில் நான் வந்து ஐ எடுத்துக்கிறேன். இன்டிஜர் டேட்டா டைப்பில் ஐயை வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். தென் ஐக்கு வந்து 2 வந்து அசைன் பண்ணிக்கிறேன். நம்ம பேக்வேர்டு அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கோ டுவே கொடுக்கணும். அதான் பேக்வேர்டு வந்து சொல்கிறது. %d ஏன்னா இது டெசிமல் வேல்யூ. இதை பற்றிலாம் தெரியலன்னா நீங்கள் லூப்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கிளியராக புரியும். I++ என்னென்னா ஐயோட வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்றது தான் இதோட மீனிங். I less than 5. இதுக்குள்ள கோ டு லேப் அப்படின்னு இருக்கு. கோ டு லேப் அப்படின்றது வந்து கொடுத்துருவோம். நம்ம பேக்வேர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து கோ டு கொடுக்கணும். அதான் பேக்வேர்ட் ஜம்ப் அப்படிங்கிறது. நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம்.
பேக்வேர்ட் ஜம்ப் டாட் சி. எக்ஸ்டென்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து 2 3 4ன்னு வந்திருக்கு. சரி, நான் வந்து நியூ லைன் கொடுத்துட்றேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4ன்னு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்ஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம வந்து லேபுங்கிற இது கொடுத்துட்டு லேபுங்கிறத கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லேபுங்கிறத கொடுத்துட்டு நம்ம அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் ஐயோட வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு கண்டிஷன் எழுதியிருக்கோம். அதாவது இது எப்படி ஒர்க் பண்ணணும்னா ஐயே இந்த 2 அப்படின்னு நம்ம இன்ஷியலைஸ் பண்ண வேல்யூவை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே கண்டிஷனில் செக் பண்ணோம். 2 வந்து லெஸ் தென் 5வா? 2 வந்து லெஸ் தென் 5 தான். அப்போ வந்து என்ன பண்ணோம், ஒயில் லூப்புக்குள்ளே வந்துடும். ஒயில் லூப்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒயில் லூப்புக்குள்ளே என்ன இருக்குது, ஒயிலில் கோ டு லேப். இப்போ லேப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும். லேப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது. அதான் பேக்வேர்ட் ஜம்ப் அப்படிங்கிறது பேக்கில் போகும். லேப் அப்படிங்கிறது முன்னாடி இருக்குது. லேபில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். தென் அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும்போது அதை வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணும். 3ஆக மாறிடும். இப்போ 3 எடுத்துகிட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 3 வந்து லெஸ் தென் 5வா? 3 வந்து லெஸ் தென் 5 தான். அப்போ மறுபடியும் உள்ளே வந்துடும். கோ டு லேப், மறுபடியும் லேபுக்கு போய் பிரிண்ட் பண்ணிடும். 3 வந்து பிரிண்ட் ஆயிரும். தென் அகெயின் அப்டேட் பண்ணோம். அது வந்து 4ஆக மாறிடுங்க. இந்த 4ஐ எடுத்துகிட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். 4 வந்து லெஸ் தென் 5வா? 4 வந்து லெஸ் தென் 5 தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அதனால் லூப்புக்குள்ளே வந்துடும். கோ டு லேப்னு இருக்குது. அகெயின் லேபை பிரிண்ட் பண்ணிடும். அகெயின் லேபுக்கு போய் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடும். 4ன்னு வந்துடும். அப்புறம் வந்து 5ஆக மாறிடும். 5 எடுத்துகிட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 5 வந்து லெஸ் தென் 5வா? கிடையாது. 5ம் 5ம் ஈக்குவல் தான். அதனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். லூப்பை விட்டே வெளியே வந்துடும். இதுதான் வந்து இந்த பேக்வேர்ட் ஜம்ப் அப்படிங்கிறது.